கன்னி ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. புதன் பகவான். புதன் அப்படின்னாவே அறிவு, தெளிவு, கல்வி, ஆராய்ச்சி, புத்திசாலித்தனம், வினைத்திறன், பேச்சில் தெளிவு, விவாதத்தில் வெற்றி, எல்லாத்துலேயுமே முதன்மையாக நிற்பாங்க. தொழில் செஞ்சாலும் சரி, வணிகம் செஞ்சாலும் சரி, எல்லா விதமான அதாவது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இவர் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அப்படிப்பட்ட ஆற்றல், சாந்தமான சிந்தனை, துல்லியமான முடிவெடுக்கக்கூடிய திறன், நிதி மேலாண்மை, சேமிக்கக்கூடிய பழக்கம், லாபத்தை எப்படி கொண்டு வரணும், எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க முதன்மையானவங்கள திகழ்வாங்க. ஏன்னா புதன் பகவானினுடைய பிரதிபலிப்பு கன்னிராசிகள் கிட்ட அப்படியே தெரியுங்க. கன்னிராசிகள் பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே இளமை மாறாமல் இருப்பாங்க. அதனால தாங்க புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்காங்க. இதை தான் நாங்கள் இளஞ்சன் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனி பகவானை நாங்கள் வயதான கிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர். இப்போ என்னதான் இவர் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்திருந்தாலும் இந்த புதன் பகவானுக்கு சந்திரனை பிடிக்காது, குருவையும் பிடிக்காது. புரியுதுங்களா? தன்னிச்சையாக தானாக போயிட்டு சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு தனிமையில் உயர்வை பெற்றவர் தான் இவர். சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நவ கிரகங்களில் ஒரு பதவியை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் கன்னிராசி என்னென்னைக்குமே தோல்வியை தழுவாதுங்க. எதை தொட்டாலும் அது வெற்றியாகவே மாறும். அப்போ கன்னிராசிக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன். எது சிறப்பாக இல்லை, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது, தடைப்படுது, தாமதப்படுது அப்படின்னா உங்களுடைய புதன் பகவான் சரிவர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தாங்க அர்த்தம். ஸோ அவரை நம்ம எப்படி சரி கட்டுறது அதையும் பார்ப்பாங்க. இதோட அந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மனம் உருகி போகுங்க. நான் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க. அப்படி என்ன மாற்றங்கள் தாம நிகழப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவானோட சனி பகவானும் சூரிய பகவானும் இணையக்கூடிய இந்த நேரத்தில் நவபஞ்சம ராஜயோகம் உருவாக போகுது. இது சாதாரணமாக இல்லைங்க. 3 சகாப்தங்களுக்கு அதுக்கப்புறமா இது உருவாக இருக்கு. 3 சகாப்தங்கள் அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே கட்டத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய பிரதிபலிப்பு. ஸோ இந்த யோகத்தின் காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும்? நிஜமாவே அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுமா, இல்லை ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா? எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கும். அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும், அதை முன்னிறுத்தி தாங்க என் அப்பன் முருகப்பெருமானை வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான், என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க ஓம் சரவண பவ. அப்பன் முருகனுடைய அருளாசியினால் கன்னிராசியோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் மலையளவு குவிந்திருந்தாலும் அது பனி போல விலகட்டுங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்க போகிறீங்க. இந்த பதிவும் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க கொடுக்கும். இப்போ நவபஞ்சம ராஜயோகம். நவ அப்படின்னா என்னங்க? 9 பஞ்சம் அப்படின்னா 5 இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம். நவ கிரகங்களில் சில கிரகங்கள் 5 இடங்களில் இடம், கேந்திரம், திரிகோணம், லாபம், உச்சநலம் நல்ல முறையில் சேர்ந்தால் இந்த யோகம் உருவாகுங்க. ராஜா மாதிரியான செல்வாக்கு, புகழ், அதிகாரம், வெற்றி உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறது தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய விளக்கம். ஸோ இந்த நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது சூரியன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய் இந்த கிரகங்கள் உச்ச நிலையில் அல்லது சிவ கிரகத்தில் இருக்கிறதுனால உருவாகுங்க. புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் தன்னுடைய தளங்களில் இருந்து பலம் தரது. இந்த சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டா ராஜா, பேரு, செல்வம், அறிவு எல்லாமே சேருங்க.
இந்த யோகம் வந்துட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில் இவங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் இல்லை இவங்க முன்னோர்கள் ஏதாவது கர்ம பலன்கள் செஞ்சுருந்தா கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா பாவ கணக்குன்னு, அப்படி ஒரு பாவ கணக்கு இருந்தாலும் சரிங்க, அதை முழுசுமாக சுத்திகரிப்பு நாங்கள் சொல்லுவோம். ஜோதிட ரீதியாக கர்மா சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த யோகம் அப்படிங்கிறது கன்னிராசியோட வாழ்க்கையில் ஏதாவது பாவ கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கை முழுசும் தீர்த்து வைக்குங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அரிதான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அரசாங்க ஆதரவு, தொழில் வெற்றி பெறும், வியாபாரம் வெற்றி பெறும், வெளிநாட்டில் செல்வாக்கு உயரும், கல்வி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், ஆன்மீகத்திலையும் வளர்ச்சி பெறுவீங்க. புகழோடையும் அதிகாரத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன், அளவுக்கு பொருளாதார ரீதியாக கொடி கட்டி பறக்க முடியுங்க. இது நவபஞ்சம ராஜயோகம் அப்படின்னா வெறும் செல்வம் மட்டும் தர்றது இல்லைங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் உங்களை சேருங்க. நமக்கு செல்வம் சேர்றதை விட மற்றவங்களுக்கு செல்வ ரீதியாக உதவி செய்கிறதே பெரும் பாக்கியம் இல்லையா? அதுதான் உயர்வு. அது இப்போ இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி, சமூக சேவை, உலக நலனுக்காக உங்களுடைய சக்தியை பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சனி பகவானினோட சேர்க்கையால் உருவாகி இருக்கு இல்லையா? இப்போ சூரியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதிகாரம், அப்பா, சுயமரியாதை, ஆன்மீக சக்தி, சரிங்களா? சனி பகவான் என்னன்னா கர்ம பலன், பொறுப்பு, கட்டுப்பாடு, தாமதம், ஒழுக்கம். அதே மாதிரி ஆயுளுக்கு சொந்தக்காரன். இந்த 2 கிரகங்களும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில் கடுமையான சோதனைக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும். என்னம்மா சொல்கிற, ஆல்ரெடி நாங்கள் சோதனையில் தாம்மா இருந்துக்கிட்டு இருக்கோம், திரும்பவும் சோதனை வரும்னு சொல்கிறியா அப்படின்னா கிடையாதுங்க. ஆல்ரெடி சோதனையை அனுபவிச்சிட்டீங்க. அந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதனைகளாம். அந்த சோதனைகள் மாறப்போகுது. இதோட உங்களுக்கு அதிகாரமும் பொறுப்பும் கிடைக்குங்க. கண்ணுக்கு தெரியாத கர்ம சோதனைகள் எல்லாமே மறைய போகுது. பொறுமையோடு இத்தனை நாளாக நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு நிலையான வெற்றி உறுதிங்க. கன்னிராசி அப்படின்னாவே புதன் பகவானினுடைய ஆட்சி இல்லையா? புதன் அறிவும் திட்டமிடுதலும் தரக்கூடியவர். ஸோ இந்த நவபஞ்சம யோகம் சேர்றப்போ தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க. அரசு தொடர்பான துறைகளில், அதாவது அரசாங்க வேலை, நிர்வாகம், நீதித்துறை, போலீஸ், இந்த மாதிரியான துறைகளில் வாய்ப்பு அதிகரிக்கும். ஐடி, கணக்கு, சட்டம், ஆராய்ச்சி, மருத்துவம், இந்த மாதிரியான துறைகளில் உயர்ந்த பதவி கிடைக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் முயற்சிகளால் தாமதப்படும். ஆனால் தடைப்பட்டது நிலையான உயர்வு கிடைக்குங்க. முயற்சி பண்ணுங்க. முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டும்தாங்க எதிர்பார்ப்பாரு. நீ இல்லைப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன். நீங்கள் எந்த ஒரு எட்டு எடுத்து வச்சிங்கனாலும் போதும், சரி பரவாயில்லப்பா இவன் எந்த உயர்வுக்கு தகுந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதெல்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய ஒரு சிலர் வாய்ப்புகளை கூட அடைச்சி விட்டுருவார். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாருங்க, சோதனையை கொடுப்பாருங்க. சோதனையை தாண்டிட்டா சூரிய பகவான் தரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னா உலகத்துக்கே ரொம்ப பிரகாசம் தரக்கூடியவர். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ஒரு விஷயத்தை உங்களால் மறைச்சி வைக்க முடியாது. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அவர் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க செய்வார். எல்லா இடத்துலையும் செல்வம், முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நல்ல சேமிப்பு உருவாகும். குடும்பத்தில், நிலத்தில் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேருங்க. உங்களுடைய மூதாத சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு சேருங்க. தாமதமான செல்வங்கள் எல்லாமே இப்போ சேரும். அது பணமாவோ, பொருளாவோ, நகையாவோ, இல்லை வீடு, காடுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் சேரும். அதனாலயா நிலச்சி நிற்குங்க. அதே மாதிரி குடும்பங்கள் மற்றும் உறவுகள், அப்பா மகன் உறவுகளில் சில நேரங்களில் மனக்கசப்பு வரும். ஏன்னா சூரிய பகவானினுடைய பையன்தாங்க சனி பகவான். அப்போது மகன் உறவு எப்போவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மோதல் தான் இருக்க செய்யும். அது போலதான் பொறுமையாக நடந்துக்கோங்க. உறவுகள் மீண்டும் வலுவாக்கிக்கலாங்க. பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க. உறவுகள் ரீதியாக, அடுத்து காதல் ரீதியாக, திருமண வாழ்க்கையில் சோதனைகள் இருக்குங்க. உண்மையான உறவு மட்டுமே
நிலச்சிருக்கும். ஏதாவது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாங்க. ஒருவேளை உங்களுடைய உறவு உங்களை விட்டு போகுதுனாலும் நீங்கள் வருந்த வேண்டாம். அதே மாதிரி திருமணத்தில் வயதான மற்றும் பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதத்தால் நல்ல வரன் அமையுங்க. ஆரோக்கியம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் விளையாடுவார். மன அழுத்தம் சூரிய பகவான் காரணமாக 2 பேருமே உங்களுக்கு சலிச்சவன் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க.